மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஹார்வெஸ்ட் ஆன்லைன் சர்ச் சர்வீஸ்க்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? Shall we look to the Lord in prayer? Father, we thank you for this wonderful morning. எங்களோடு கூட இருந்த காலை ஆராதனையில் ஆண்டவரை வெளிப்பட்டு
எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. Let's worship the Lord. Thank you, Sister Beulah, for willing to lead us in worship. Over to you. Thank you. Praise the Lord. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதான நேரம். இந்த நேரத்தில் எல்லா கவலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் மறந்து நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி இருக்கட்டும். சேர்ந்து கர்த்தரை கரங்களை தட்டி முழு இருதயமும் முழு சிந்தையும் முழு ஆத்மாவும் கைகள் கர்த்தரை ஆராதிக்கட்டும். சரீரம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். நாமே சேர்ந்து ஆராதிப்போம். நல்ல பாடல்களை நல்ல வாய்களை திறந்து பாடி தேவனுடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரத்து கூடிய ஆண்டவர் ஜெபத்தினாலும் அவரை மகிமைப்படுத்துகிறதான நேரம். சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், நித்தமும் அழிவில்லாமையும் அத்தரிசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கே எல்லா கனமும் மகிமையும் பெருமையும் புகழ்ச்சியும் சதா காலங்களிலும் உண்டாகட்டும். ஆமென். அவருக்கே எல்லா மகிமையும் இருக்கும். கரங்களை தட்டி பாடுவோம். நீரன் பலனும் என் கேடகமா, உம்மை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி உயர்த்துவோம். ஆமென். கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து சொல்லுவோம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயத்தை பெற்றிருக்கிறோம், உதவிகளை பெற்றிருக்கிறோம், ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் அல்லவா? அதெல்லாம் நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறதான நேரம். சகாயம் பெற்றிருக்கிறவர்கள், உதவி பெற்றிருக்கிறவர்கள் அப்படி இல்லைன்னா நாம் ஜீவனோடையே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அதை நினைக்கும் போதே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆம் ஆண்டவரே, சகாயம் பெற்றிருக்கிறேன், உதவி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன்,
போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? சகாயம் பெற்றவர்கள். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார கரங்களை தட்டி பாடலாம். இணைந்திருக்கிறவர்கள் யாவரும் சிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென். பலியிடுகிறவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை பிரியப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இருதயத்தின் பலியாகிய காலை உதடுகளின் பலி, காலை உதடுகளின் பலியாகிய கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஆமென். ஆண்டவருக்கு பலி. பலி என்பது நம்மளால இயலாததை ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் பலி. இந்த நேரத்துல எவ்வளவு பலவீனமாயிருந்தாலும், ஒருவேளை சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த முடியாத நேரத்துல ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நீங்க ஆராதிக்கிற இடத்தை நிரப்புகிறவராயிருக்கிறார். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திடவே.
சொல்லி உயர்த்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. அந்த கிருபையை உயர்த்துங்க. அவரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஆமென். மேலானதே உம் கிருபை, மேலானதே ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிலும் ஆமாண்டவரே உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை ஆமென். பலவீன நேரங்களிலெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கிச்சே ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கிருபை 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 ஆண்டவரே. எஸ், கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற நேரங்களில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை ஆமாண்டவரே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இது எங்களால உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்க கொடுத்திருக்க பெரிய ஈவு ஆண்டவரே. நீ பாராட்டின பெரிய கிஃப்ட் ஆண்டவரே. இந்த கிருபையினாலே தான் நாங்கள் விசுவாசத்தினாலே தான் நாங்கள் உயிர் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபையை உயர்த்துகிறோம். ஆமென். கஷ்டத்தின் நேரங்களில் எல்லாம் உடைய கிருபை என்னை காத்ததே ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுமே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுமே. கிருபை மேலானதே,
Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. In the name of the Lord is a strong tower. The righteous run into it and they are safe. The name of the Lord is a strong tower. Righteous run into it and they are safe. ஆமாண்டவரே, உந்த நாமம் எத்தனை மகிமையானது ஆண்டவரே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பானே ஆண்டவரே, அது எங்களுக்கு எத்தனை மகிமையான நாமம், எத்தனை மேன்மையான நாமம். அது பலத்த கோட்டையாய், அது அரணாய் எங்களுக்கு உண்டே ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசி வருகிற பர்வதமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி அவரை உயர்த்துவோம். அவரே 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 எல்லாவற்றிற்கும் பாத்திரர், அவரே காரணர், அவர் நமக்கு பலனாய் நமக்கு கோட்டையாய் நிற்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். அவரை பார்த்து சொல்லுவோமா, என் பலனே, என் துருகமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் அரணாய் நிற்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். சகல கிருபை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் நம்மை சீர்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்மை சீர்படுத்துகிற தேவன், எல்லா விக்கினங்களுக்கும் தீமைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர், நம்ம ஸ்டேபிளா வைக்கிறவர் அவர் தான். நம்மை பலப்படுத்துகிற தேவன். அதனாலதான் பாட போகிறோம், என் பலனே என்று சொல்லி பாடுவோமா. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. என் பலனே, என் துருகமே, உம்மை ஆராதிப்பே. என் அரணும் என் கோட்டையுமே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே இயேசுவையே, நேசிப்பே என் நேசரையே. நேசித்து சொல்லுவோம், ஆராதிப்பே இயேசுவையே. நேசிப்பே இயேசுவையே. என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே. சேர்ந்து சொல்லுவோம், என் நினைவும் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. நீர் மாத்திரமே ஆண்டவரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகழிடம் நீரே. ஆராதிப்பே இயேசுவையே. நேசிப்பே இயேசுவையே. ஆராதிப்பே இயேசுவையே. நேசிப்பே இயேசுவையே. அவரே தன் தாயும் தந்தையுமாய் சேர்ந்து சொல்லுவோமா, என் தாயே, என் தந்தையே, என்னை தாங்குகின்ற என் சொந்தமே என்று சொல்லி அவரை உயர்த்துவோம். ஆமென். என் தாயும் என் தகப்பனும் என் தாயும் நீரே. என் தாங்கும் என் சொந்தமும் என் நண்பனும் நீரே. என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவனும் நீரே.
நேசிக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. We love you, Lord. We give all the glory and honor to you. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you, Sister Beulah, for leading us in worship. Once again, welcome to our church service. பிரியமானவர்களே, we are going to spend few minutes praying. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். Next week, pastors 3 days fasting prayer. அடுத்த வாரம் ஊழியர்களுடைய உபவாச ஜெபம். தமிழ் ஊழியர்களுக்காக last 5 years we have been doing it. கடந்த 5 ஆண்டுகளாக இதை செய்கிறோம். This is the 6th year. அந்தியோகியா சபையில ஊழியர்கள் கூடி ஜெபித்த பொழுது, when the Antioch church leaders gathered, different gifts came together, God revealed the next season plan. அடுத்த season plan ஆண்டு வெளிப்படுத்தினார். Missions. As we gather together as leaders, நாங்கள் லீடர்ஸை கேதர் பண்ணும் பொழுது, may the Spirit of the Lord work. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக, எங்களோடு கூட பேசுவாராக. அதுக்காக ஜெபம் பண்றீங்களா? We prayed for the mission conference and last week I shared about how the mission conference went well. நம்ம ஜெபித்தோம், மிஷன் கான்ஃபரன்ஸ் எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். Now this is another big conference this month. இன்னொரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ்ல prayer meeting, fasting prayer of leaders. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நம்முடைய கரத்துல இந்த கான்ஃபரன்ஸோ இந்த ஜெப முகாமை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை, கடந்த 5 ஆண்டுகள் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டிலும் நீர் செய்த கிரியைகளுக்காக நன்றி. இந்த ஆண்டிலே ஆண்டவரே, இன்னொரு வருஷம் என்று ருட்டீன் ப்ரோக்ராம போகாதபடிக்கு ஆண்டவரே, ஆவியானவர் இந்த முகாமில் ஃப்ரெஷ்ஷா கிரியை செய்ய எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, we pray that Lord you'll bring the right delegates. We pray that Lord there will be a stirring in the heart of the leaders to come. ஊழியர்களுக்கு வராதவர்கள், வழக்கமாக வராதவர்கள், ஆண்டவரே, இதை குறித்து ஒருவேளை தவறான எண்ணம் கூட கொண்டிருக்கிறவர்கள் நீர் சந்தித்து அவர்களை இழுத்துக் கொண்டு வருவீராக. Bring them, O God. ஆண்டவரே, இந்த முகாமினுடைய டைனாமிக்ஸ் உம்முடைய ஆவியானவருடைய டைனாமிக்ஸாக இருக்கணும். நீர் விரும்புகிற டைனாமிக்ஸாக இருக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு செஷனும் உம்முடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருகிறோம். தீம், ப்ராஃபெட்டிக் ஆக்ட், த ப்ரோக்ராம் எல்லாம் ஆண்டவரே நீர் வழி நடத்தும். ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாவற்றையும் விட கரத்தில் கொடுக்கிறோம். Let there be a smooth flow of event and much better than the previous years. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு ஆண்டவரே மகிமையாய் இருக்கட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய அன்பு கரத்தில் ஆண்டவரே இந்த முகாமை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா தேவைகளை, முகாமின் தேவைகளை கடந்த 5 ஆண்டுகள் ஆச்சரியமாக சந்தித்தீர். இந்த ஆண்டும் கர்த்தர் அற்புதமாய் தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முகாமுக்கு 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும், பாண்டிச்சேரி, காரைக்கால் ஆண்டவரே ரீஜன்ல இருந்தும், இந்த 40 ரீஜன்ல இருந்தும் ஊழியர்கள் ரெப்ரசன்ட் பண்ண நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்வீராக, ஆவியானவர் கிரியை செய்வீராக. Spirit of God, come and do a deep work in your servants life. உம்முடைய ஊழியர்களுடைய ஜீவியத்தில் உள்ள கிரியை செய்வீராக. So that Lord you can work through them, Lord, in the years to come. Lord, as we come together, busy leaders, many of them, but they're going to come. Lord, you show up and you speak. And Lord, you have your ways. Let the full potential of the Tamil body of Christ be unleashed
ஆண்டவரே முழு சத்துவம், தமிழ் திருச்சபைகளுடைய சத்துவம் ஆண்டவரே முழுமையாக ரிலீஸ் ஆக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Amen. So continue to pray. 26th, 27th and 28th February, Monday, Tuesday, Wednesday, அந்த 3 நாள் ஈவெண்ட். அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். March 9th and 10th Missions Weekend in Chennai. That will not be online. We will have an online service on 10th. 10ஆம் தேதி ஆன்லைன் சர்வீஸ் இங்கே இருக்கும். But I encourage you, if you are able to come for our Missions Weekend in person, please contact our office. 9th, Saturday, afternoon 1 o'clock, we'll start with lunch and end at 8 p.m. and afterwards we will also provide simple dinner. We want you to be there 2 to 8. People from Manipur, Trivandrum, UP, Bihar, Odisha, Delhi, even Myanmar. எல்லாருமே இங்கே வருவாங்க. We will have all of our missionary leaders here, and if you want to take advantage of meeting them in person, you have been praying for them, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, please join us. And if you need any accommodation in Chennai, contact us, see how we can facilitate. நீங்கள் ஒருவேளை தங்குவதற்கு இடம் வேண்டும் என்றால், outstation people, if you want to come, contact பண்ணுங்க. March 9th and 10th, one of the biggest important event for our church. Missions, we have been doing it for 24-25 years now. And we are not tired of doing that. We get excited. நாங்கள் அதை குறித்து களைப்படைவதில்லை, நாங்கள் பரவசப்படுகிறோம். And it will be good for you to join. Some of you pray for us so regularly and even partner with our work. It will be good if you can come and meet our senior leaders from the mission field. Amen. So take note of that. I will again announce the coming weeks. மறுபடியும் நான் இந்த வருகிற வாரங்களில் அறிவிப்பேன். பட் குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். Before we go for the word, let us take a song. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ற ஒரு பாடல். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்ற பாடல். Brother Sam Moses. Thank you. ஹalleluya. நம்ம சேர்ந்து எல்லாரும் பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். நீதியின் கரத்தினால் எங்களை நடத்தும் ஆண்டவரே. சேர்ந்து பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். சொல்லுங்க. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர்
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். சொல்லலாமா? கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஆமென். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். Praise the Lord. Are you ready for the word? கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாம் ரெடியா? Amen. I'm going to talk today on the topic divine wisdom for difficult times. தெய்வீக ஞானம் கடினமான வேளைகளுக்கு. We all go through difficult times in our life. But knowing the ways of God in all that. கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்வது. Embracing the wisdom of God. Amen. So divine wisdom in difficult times. என்ற தலைப்பில் உங்களோடு கூட பேச போகிறேன். Shall we look to the Lord in
prayer even as we open the word. Father, we thank you. Speak to us, O God. எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. இன்றைக்கு இந்த செஷன்ல நான் உங்களோடு கூட வாழ்க்கையிலே கடினமான நேரங்கள் வரும் பொழுது, சில வேளைகளிலே நமக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிற நெருக்கங்கள் வரும் பொழுது தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில கடினமான சூழ்நிலைகளை அனுமதிப்பது உண்மை. அதை நாம் வேதத்தை அறிந்தவர்கள் மறுக்க முடியாது. Those of us who know the word of God to a fair extent, we cannot deny the fact that God in his wisdom and in his sovereignty does allow difficult situations in life. கடினமான நேரங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஒருவேளை அவர் அதை ஏற்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் அவைகளை அனுமதிக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. யோபனுடைய சம்பவம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ உடைய லைஃப் எரிகிற தீக்குள்ளே போடப்பட்டார்களே, தானியேல் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டானே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திர வழியாய் நடத்தினாரே, இப்படி நமக்கு வேதத்தில் ஏராளமான எக்ஸாம்பிள்ஸ் உண்டு. So I'm going to title this sermon Divine Wisdom for Difficult Times. Divine Wisdom for Difficult Times. தெளிவில்லா நேரங்களுக்கான தெய்வீக ஞானம். What is God doing? அல்லது நமக்கு அந்த பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுவதற்கான முகாந்திரம் என்ன என்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். I'm going to share with you 6 insights. 6 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். And I'm sure it is going to be a blessing for you. You will gain insight, perspective, wisdom. The wisdom of God in our difficult times. நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான நேரங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது தேவன் பவர்லெஸ்ஸாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is always on the throne. அவர் சிங்காசனத்திலே இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி எதுவும் போக முடியாது, போகவில்லை. அப்படியானால் தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? முதலாவதாக, அடிப்படையாக, ஃபண்டமெண்டலா, ஃபவுண்டேஷனலா ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 வசனத்தை நான் முதலாவது பயன்படுத்த போகிறேன் இந்த முகவுரையிலே. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கு பிறகு நாம் ஒரு 6 காரியத்தை படிக்க போகிறோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 Corinthians chapter 2 verse 9 and 10. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிற காரியம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே தோன்றவில்லை. God has a plan for people who love him. அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறதான நன்மைகள், அவர் வைத்திருக்கிறதான திட்டங்கள்,
அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த ஐம்புலன்களினாலே கண்டு கொள்ள முடியாது. கவனிங்க, 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். God has a plan which he will reveal by his spirit for those who love God. So listen, people of God, எப்பயும் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மோட்ல உங்க வாழ்க்கைய நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திட்டம் வெளிப்பாடாக அது உதயமாகும். அதை நாம் புரிந்து கொள்ள தேவனே நமக்கு உதவி செய்வார். So loving God, அதை எப்பொழுதும் விட்டுறாதீங்க. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு நிலையில உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். Keep yourself in a place where you love God. சரி, ஆண்டவரை நேசிக்கிறது என்றால் என்ன? ஆண்டவருக்கு எப்பொழுது நீங்கள் அவரை நேசிக்கிறீர் என்பதை அவர் அங்கீகரிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், அதுல எந்த சந்தேகம் இல்லை, எந்த கேள்வியும் நாம் எழுப்ப முடியாது. God loves the whole world and God loves even sinners. பாவிகளை அவர் நேசிக்கிறார், முழு உலகத்தை அவர் நேசிக்கிறார், நம்மை நிச்சயமாகவே நேசிக்கிறார். பட் இப்ப நம்ம பேசுறது we loving God, நாம் தேவனை நேசிக்கிறதை குறித்து நான் பேசுகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை, நன்மையை, ஆசீரை வைத்திருக்கிறார். அது ஐம்புலன்களினாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல. தேவன் தமது ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள அவரே உதவி செய்வார். Praise God. அவரை நேசிக்கிற நிலையில உங்களை வைத்துக் கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்ப இன்னொரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, அதிகமாக நாம் கேட்ட ஒரு வசனம்தான். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், நல்ல கவனிக்கணும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நல்ல கவனிங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 அவரை நேசிக்கணும், அப்பொழுது அவருடைய திட்டம் வெளிப்படும். இப்ப அடுத்து, அவருடைய திட்டத்தை அறிந்து கொண்ட நாம் அந்த திட்டத்திலே நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய நோக்கத்திலே நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். For those who are called according to his purpose, இங்கிலீஷ் பைபிள்ல 1 கொரிந்தியர் 2:9-10 அவருடைய திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவார் அவரை நேசிக்கும் பொழுது. இப்ப ரோமர் 8:28 என்ன வாசிக்கிறோம்? அந்த வெளிப்படுத்தப்பட்ட திட்டம் இருக்கிறதே, நோக்கம் இருக்கிறதே, அதிலே நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட கவனிங்க, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. We should not stop loving Jesus, that we should continue. When we love Jesus, he will reveal his plans, and now after he has revealed his plans, come on, stay in his purpose and continue to love him. And when you do that, all things work together for good. Amen. இங்க பாருங்க, அவரை நேசிக்கும் பொழுது அவருடைய திட்டம் வெளிப்படும். அவர் திட்டம் வெளிப்பட்ட பிறகு அதிலே நம்ம வைத்துக்கொண்டு தொடர்ந்து அவரை நேசிக்கிற காரியத்திலே கவனமாய் இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். Whatever happens in your life, everything will be turned to your advantage. உங்களுடைய நன்மைக்கென்று அது மாற்றப்படும். சரி, ஆரம்பத்தில் ஆண்டவரை நேசிக்கிறது என்றால் என்ன என்பதை நான் கேள்வி கேட்டேன். What does or what should we do to be endorsed by God himself? ஆண்டவரே நம்மை அங்கீகரிக்கிற ஒரு நிலை. என்ன நேசிக்கிறான் என்னுடைய மகன்,
என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவர் எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறார், அங்கீகரிக்கிறார். பைபிள்ல ரொம்ப சிம்பிளா இருக்கிறது. நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம், யோவான் 15ஆம் அதிகாரத்துல இதை வாசிக்கலாம். If you love me, Jesus said, keep my commands. என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வதுதான் நீங்கள் என்னிலே நேசமாய் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்று இயேசு சொன்னார். ஆமென். If we love him, we will keep his commands. அவரை நாம் நேசிக்கிறது என்பது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. ஆமென். We can read that in யோவான் 14ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம். John chapter 14 and verse 21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். Those who love Jesus are those who keep his commands. நீங்க நேசிக்கிறேன் என்ற ஒரு பாடலை பாடலாம், ஆனால் உண்மையா நீங்க நேசிக்கிறீர்களா இல்லையா என்பதை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். சரி, நேசிக்கிறது என்றால் என்ன? லவ்விங் ஜீசஸ். எஸ், யூ கேன் சிங் சாங்ஸ். எஸ், யூ கேன் எக்ஸ்பிரஸ் இட் in your prayer, in your praise, but the real test is, are you keeping his commandments? அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறோமா? சரி, இது அஸ்திபார ஒரு வெளிப்பாடு, ஃபவுண்டேஷனல் ரெவலேஷன் நமக்கு இருக்கணும். Keep loving Jesus and keep yourself in his purpose. எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நமக்கு சாதகமாக, அட்வான்டேஜாக அவர் மாற்றி விடுவார். இந்த சகலமும் நன்மைக்கேதுவாக என்று சொல்லப்பட்டிருக்கிற ரோமர் 8:28 வசனத்துல அந்த நன்மை என்ன என்று நீங்கள் கேட்டால் 29ஆம் வசனம், verse 29. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு இவைகள் எல்லாம் இட் வில் ஆட் அப். நம்முடைய கேரக்டர் சேஞ்ச், அவர் விரும்புகிற சேஞ்ச் நமக்குள்ள கொண்டு வருவதற்கு வாழ்க்கையில உள்ள எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ ரோமன்ஸ் 8:28, ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் குட் ஃபார் குட் என்ற வசனம் இருக்குதே, அது ரோமன்ஸ் 8:29. இப்ப பைபிள்ல யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவோ தீமை நடந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றிவிட்டார். செங்கடலை கடக்கிற சம்பவம், இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கடந்த பொழுது எகிப்தின் இராணுவத்தை தேவன் அழித்து விட்டார். உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களை அழிப்பதற்காக சில வேளைகளிலே ஆண்டவர் உங்களை ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் மாறி இருக்கலாம், அது வழியாய் கொண்டு போவார். உங்களை தூக்கி எறிகிறவன் கருகி சாவான், உங்களை குற்றப்படுத்தினவன் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுவான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று அந்த சிலையை செய்து அதைத்தான் வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்ட ராஜா போல்டாக டிக்ளேர் பண்ணினான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று டிக்ளேர் பண்ணான். எதிரி தேவனை பிரைஸ் பண்ணணுமா? நீங்கள் சம்டைம்ஸ் யூ மே go through some challenging situations. ஆமான் மற்றும் மொர்தெகாய், அந்த எஸ்தர் ஸ்டோரியில எவ்வளவு எதிர்ப்புகள், கொல்ல வேண்டும் என்ற ஸ்கீமு, ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கம்ப்ளீட்டா மாற்றி விட்டார். மொர்தெகாய் அரண்மனைக்கு வெளியில இருந்தன் உள்ளே போகவும் அவன் பிரதமராகும் சூழ்நிலையும் உண்டானது. சகலம் நன்மைக்கு எதுவாக ஆண்டவர் மாற்றுவார். பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் சச் ஸ்டோரிஸ். வேதம் முழுவதும் இப்படிப்பட்டதான ஏராளமான சம்பவங்கள் உண்டு. ஸோ 2 காரியங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன்ல. ஒன்று பொசிஷனிங், 2வது பெர்ஸ்பெக்டிவ். பொசிஷனிங் என்ன? கீப் லவ்விங் ஜீசஸ் அண்ட் கீப் யோர் செல்ஃப் இன் ஹிஸ் பர்பஸ். பெர்ஸ்பெக்டிவ் என்ன?
பைபிள்ல ஏராளமான ஸ்டோரிஸ் உண்டு. அவைகளை எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவாக மாற்றினார். அங்கே யோபுனுடைய ஸ்டோரி எடுத்துக்கொண்டால் பிசாசு மூஞ்சில கரி பூசுவதற்கு தேவன் யோபுவை பயன்படுத்தினார். ஆமென். சோ டிஃபிகல்ட் டைம்ஸ்ல த டிவைன் விஸ்டம், தெளிவில்லா நேரங்களுக்கான தெய்வீக ஞானம், எப்படிப்பட்ட பொசிஷனிங்க நான் வைத்துக் கொள்ளணும் என் லைஃப்ல, எப்படிப்பட்ட பெர்ஸ்பெக்டிவோட நான் வாழணும். அண்ட் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் காட்ஸ் விஸ்டம் அண்ட் ஹிஸ் வேஸ். அவருடைய வழிகள், அவருடைய ஞானத்தின் அடிப்படையில் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். இட் இஸ் ஒன் திங் டு நோ த ஒர்க்ஸ் ஆஃப் காட். இட் இஸ் another thing to know the word of God and will of God. It is altogether another level to know God's ways and wisdom. இங்க பாருங்க, knowing God's works அது ஒரு லெவல், knowing God's word and will அது இன்னொரு லெவல். But knowing God's ways and his wisdom is another level. Amen. தேவனுடைய ஞானம். நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவேன். எனக்கு புரியல, ஆனா எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். விடுவிக்க வல்லவர், விடுவிக்க போனாலும் பரவாயில்ல, அவர் எதையுமே கரெக்டா செய்வார், ஏதோ ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். சோ அப்படிப்பட்டதான ஒரு பெர்ஸ்பெக்டிவை, ஒரு கண்ணோட்டத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஒரு 6 காரியங்களை வேகமாக பார்க்கலாம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளைகளிலே தேவனும் நம்மை சிட்சிப்பார். நான் சொல்றது புரியுதா? பிசாசு வந்து உங்களை சோதிக்கிறதற்கும் அனுமதி கொடுப்பார். யோபுனுடைய ஸ்டோரியில போல சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மை சிட்சிப்பார். அது நமக்கு டிஃபிகல்ட்டாக ஒருவேளை இருக்கலாம். சில வேளைகளிலே அவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவாரு, சில வேளையில சிட்சிப்பாரு, கரெக்ட் பண்ணுவாரு. சில வேளைகளில் பிசாசு சில சூழ்நிலைகளை கொண்டு வருவதற்கு அவர் அனுமதிப்பார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் திராணிக்கு மேல அவர் சோதிப்பது இல்லை என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். We must understand that he will not test us beyond what we can handle. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை நமக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவர், சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். Amen. So we should take that verse and really see what God is saying there, or God's word is saying there. தேவன் உண்மையுள்ளவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். சோதனை நேரத்தில் தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார், திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டார். ஆமென். சரி, அப்ப சிட்சை என்ற காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 to 13. Hebrews chapter 12 verses 6 to 13. We will not read all the verses. எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்க போவதில்லை. 6ஆம் வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து என்று வாசிக்கிறோம். தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். வசனம் 11, எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். There is that goodness, there is that reward in that chastisement. Amen. So சில வேளைகளிலே தேவன் நம்மை சிட்சிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. So முதலாவது குறிப்பு, it is an assurance of God's fatherly love and care.
நேசிக்கிற பிள்ளைகளை தான் சிட்சிப்பாராம். அவர் நம்மை சிட்சிக்காவிட்டால் நாம் வேசியின் பிள்ளைகள் என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நீங்கள் கவனிங்கள் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? verse 8 8ஆம் வசனம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இஃப் யூ ஆர் chastised by God, நீங்கள் தேவனால் சிட்சிக்கப்பட்டால் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இட் இஸ் an assurance of God's fatherly love and care. தகப்பனுடைய அன்பும் பராமரிப்பும் தான் இந்த காரியத்தை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த தகப்பனும் தன் பிள்ளையை கரெக்ட் பண்ணும் பொழுது எதற்காக? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காக, நல்ல பாதையிலே கொண்டு போவதற்காக தகப்பன் சிட்சிக்கிறார், நேசிக்கிற. அதாவது இந்த பிள்ளை ஒரு தருதலை, இது உருப்படாது, இது இனி நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிற தகப்பன் என்ன பண்ண மாட்டாரு? கண்டிக்க மாட்டாரு. அது கண்டித்தாலும் அது சரியா வராது. ஆனால் அப்பா ஒரு பிள்ளையை கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார் என்றால் அவருடைய நேசத்தை அது வெளிப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வாண்ட் யூ டு நோ there are difficult times in our life that we will face, and it will be like a discipline and take encouragement. It is an assurance of God's fatherly love and care. தகப்பனின் அன்பையும் கரிசனையும் அது காட்டுகிறது. இரண்டாவது, it is an opportunity for self-examination. இது நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு தருணம். வாழ்க்கையில டிஃபிகல்ட் டைம் வழியாக போகும் பொழுது நல்ல கவனிங்க. கெட்ட குமாரன் வாழ்க்கையில கஷ்டத்தின் பாதையில அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது அவன் தற்பரிசோதனை செய்து பார்த்தான். அது அவன் செய்த ஒரு தவறு, அதனுடைய விளைவு. It was his wrong calculation. It was his immature decision. And it was his carefree lifestyle which all led him to a very, very pathetic situation. ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்கு இந்த இளைய குமாரனை கொண்டு போனது அது அவனுடைய தவறான தீர்மானமும் வாழ்க்கையிலே அவன் நடந்து கொண்ட விதமும் அதனுடைய பின்விளைவு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அவன் புத்தி தெளிந்து, தன் தகப்பன் வீட்டிலே எத்தனையோ பேர் வேலைக்காரருக்கு நல்ல ஆகாரம் இருக்கிறதே, எனக்கு இங்க பன்றி சாப்பிடுகிற ஆகாரம் கூட கிடைக்கலையே என்ற ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டது. லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வழியாக போகும் பொழுது God's fatherly love and care அது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் சிட்சிக்கும் பொழுது கடினமாக இருக்கலாம். சிட்சிக்கும் வேலை கடினமான நேரம். அது தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற காரியமாக இருக்கும் என்று சொன்னேன். தகப்பனின் அன்பையும் கரிசனையும் அது காட்டுகிறது. இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் கஷ்டப்படுவதற்கான காரணம் நாமவே இருக்கலாம். அது செல்ஃப் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு வாய்ப்பு. இட் இஸ் an opportunity for self examination. இது நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு தருணம். இங்க பாருங்க, யோசேப்பினுடைய சகோதரர்கள், ஜோசப்ஸ் பிரதர்ஸ் குழியில போட்டாங்க. அவனை புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய தரிசனத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவனை குழியிலே போட்டார்கள். செத்து போயிருப்பான்னு நினைச்சாங்க. எகிப்துல உயர்த்தப்பட்டு இருப்பான் நினைக்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. இவர்கள் எல்லாரும் அங்கே போய் அவரிடத்திலே போய், அந்த யோசேப்பினிடத்திலே போய், தன் சகோதரனிடத்திலே போய், சகோதரன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போயிட்டு கைகளை ஏந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தேவன் கொண்டு வந்து விட்டார். அப்பொழுது யோசேப்பு என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு, கவனிங்க, 42ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 21:22. Genesis chapter 42 verse 21 and 22. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். இங்க பாருங்க, இன்னும் யோசேப்பு தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. Still Joseph did not reveal himself to them. But when they went through the difficulty, they examined themselves. நான் சொல்றது புரியுதா? Joseph's brothers examined themselves when they were in a difficult situation. நம்ம தப்பு பண்ணணுமே, நம்ம சகோதரனை நம்ம கொல்ல நினைத்தோமே, அவனுடைய இரத்தப்பழி என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள். That's a good thing. சங்கீதம் 119:71. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். செல்ஃப் எக்ஸாமினேஷன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு சபையை குறித்து ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்கிறார். இங்க லவோதிக்கேயா சபை வாசிக்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 3 and verse 19. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அகெயின் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னனே, நேசிக்கிறவர்களை அவர் சிட்சிக்கிறார் என்ற காரியம் மறுபடியுமாக இந்த இடத்திலும் நாம் பார்க்கிறோம். ரெவலேஷன் 3:19. அதனால என்ன பண்ணணுமா? நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நாம் அப்படிப்பட்ட நேரத்துல செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்கும் பொழுது, whenever we have communion, அங்கே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு நேரம் பொதுவாக திருச்சபைகளிலே கொடுக்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று 1 கொரிந்தியர் 11 28-30 வரைக்கும் இருக்கிறது. 1 Corinthians chapter 11 verse 28 to verse 30. In the context of communion, the Bible says we must examine ourselves. Amen. So வாழ்க்கையில உபத்திரவத்தின் வேளையில நம்மை நாம் நிதானித்துக் கொள்வதற்கான ஒரு தருணம். வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நம்மை கரெக்ட் பண்ணுவதற்கு, நம்மை சரிப்படுத்துவதற்கு சில காரியங்களை ஆண்டவர், டிசிப்ளின் ப்ராசஸ ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக அதை பார்க்க பழக வேண்டும். ஆமென். மூன்றாவது, இன்ஃபேக்ட் மூன்றாவதுக்கு போகிறதற்கு முன்பதாக 119 சங்கீதத்திற்கு வருவோம். இந்த 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அந்த வசனத்திற்கு வாருங்கள். கம் டு Psalm 119 and verse 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அது 72வது வசனமா? 67வது வசனம் வாங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன்.
இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். Verse 67, the psalmist says, I was straying. Verse 72, the psalmist says, I am learning. Verse 75, 75வது வசனம், கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். Verse 67, before the trouble, straying. During the trouble, verse 72, learning. After my trouble, I am growing. 67வது வசனத்திலேயே 2வது பகுதி, இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். ஆமென். Verse 67, முதல் பகுதி, I am straying. Verse 72, I am learning. Verse 67, second part, I am growing after my trouble. Before my troubles, during my trouble, after my trouble. Straying, learning, knowing. Amen. So முதலாவது, தேவனுடைய அன்பு, தகப்பனின் அன்பு, கரிசனை. இரண்டாவது, நாம் நம்மை பரிசோதித்து தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். தகப்பனின் அன்பையும் கரிசனையும் அது காட்டுகிறது. இது நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு தருணம். மூன்றாவது, sermon டைட்டில் என்ன? Divine Wisdom for Difficult Times. தெளிவில்லா நேரங்களில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான தெய்வீக ஞானம், தெளிவில்லா நேரங்களுக்கான தெய்வீக ஞானம். நம்பர் 3, it is an evidence of spiritual warfare. இது ஆவிக்குரிய யுத்தத்திற்கான அடையாளமாக இருக்கக்கூடும். சம்டைம்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு ஆன காரணம் ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம். சரியான பாதையில் செல்கிறோம் என்பதற்கான அது ஒரு ஊர்ஜிதம். டேக் என்கரேஜ்மெண்ட். ஜான் வெஸ்லி ஆங்கிலிக்கன் திருச்சபையில இருந்து அவர் ஊழியம் செய்வதற்கு முயற்சித்த பொழுது, அங்கே சில கட்டுப்பாடுகள் இருந்த பொழுது, அவர் அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபை உள்ளே ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதை அவர் பயன்படுத்தி கொண்டு வெளியிலே அவர் the world is my parish என்று சொல்லி அவர் தன்னுடைய குதிரையிலே பயணம் செய்து பல இடங்களிலே சென்று பிரசங்கித்தார். பிரசங்கித்த இடத்துல மக்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர்களை அவர் ஸ்மால் குரூப்ஸ்ல, டிசைபிள்ஷிப் குரூப்ஸ்ல அவர் வைத்து மெத்தாடிக்கலா, சிஸ்டமேட்டிக்கா அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அதனாலதான் அவருடைய தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை மெத்தடிஸ்ட் சர்ச் என்று சொல்லப்படுகிறது. பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் மெத்தாடிக்கல். ஜான் வெஸ்லி. சரி, ஜான் வெஸ்லி இப்படி பல இடங்களிலே போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது பல இடத்துல எதிர்ப்புகள் வரும். மக்கள் கல்லெறிவார்கள், மக்கள் தடை செய்வார்கள் கூட்டத்தை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் ஊழியத்தில் எந்த விதமான எதிர்ப்புகளும் இல்லையாம். அவருக்கே சந்தேகம் வந்து விட்டதாம், நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே தான் இருக்கிறோமா, எந்த எதிர்ப்புமே இல்லையே என்று சொல்லி யோசித்து ஒரு நாள் அவர் அந்த குதிரையை நிப்பாட்டி விட்டு இருந்த ஒரு பெரிய பாறை பக்கத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்துல எப்பொழுதும் உபத்திரவம், நெருக்கங்கள், தடைகள் இப்படி எல்லாம் நிறைய இருக்குமே, சில நாட்களாக, சில வாரங்களாக எந்த பிரச்சனையுமே இல்லையே, எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குதே, நான் உங்களுடைய சித்தத்துல தான் இருக்கிறேனா எனக்கு தெரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார்.
அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த வழியாய் போகிற ஒருவன் ஜெபிக்கிற இவரை பார்த்து ஒரு கல்லை எடுத்து இவர் மேலே அடிக்கிறான். இவர் மேல கல்லு படுகிறது. கல்லு பட்டவுடன் அவர் சந்தோஷத்துடன், ஆண்டவரே, நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் என்பதற்கு நீர் ஒரு அடையாளத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் குதிரையிலே பயணம் செய்து ஊழியம் செய்தாராம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நீங்கள் உண்மையாய் ஆண்டவருக்காக வாழ விரும்பினால் எதிர்ப்புகள் இருக்கும். ஆண்டவருடைய நோக்கத்தை அட்வான்ஸ் பண்ண நீங்கள் முயற்சித்தால் எதிர்ப்புகள் இருக்கும். அதுவும் இந்த கடைசி காலத்துல உபத்திரவம் இருக்கும், அது அதிகரிக்கும் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு காலம். கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவருடைய காலத்துல முன்னேற முன்னேற ஆவிக்குரிய யுத்தங்கள் உண்டாகும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-18 படித்து பாருங்கள். எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 11 to 18. We must be aware of the work of the enemy. பிசாசனுடைய வேலையாக அது இருக்கிறதா என்பதை நிதானிக்க நமக்கு தெரியணும். சில வேளைகளிலே அது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருக்கும் என்று சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம். Sometimes only when we are fruitful these kind of things come. நல்ல கனி கொடுக்கிற காலகட்டத்தில் தான் நமக்கு எதிர்ப்புகள் வரும். காய்க்கிற மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்லுவார்கள். காய்க்கிற மரம்தான் கல்லடிப்படும் என்று சொல்லுவார்கள். எஸ், வெரி ட்ரூ. அப்படிப்பட்ட நேரத்தில் you must know how to put the enemy in his place. அந்த பிசாசை நீங்கள் முடக்க, அடக்க, எதிர்க்க, ஜெயிக்க நீங்கள் பழக வேண்டும். ஆமென். சில பிரச்சனைகள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அங்கே you must put your foot down and take authority and tell the devil, it's enough, it's enough. In Jesus' name, learn to take victory in spiritual warfare. வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்கான காரணம் ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கலாம். வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவது நம்மை நாம் ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக, சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம். தேவனுடைய அன்பையும் கரிசனையும் கூட அது காட்டுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 2-4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Count it all joy when you fall into various kinds of temptations. அது யாக்கோபு சொல்லுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-6. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-6. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். But it's very clear in verse 3 and verse 4. We glory in tribulations, Paul says. Count it all joy when you fall into various kinds of temptation. James says, difficulties in life take on a new meaning when we gain a right perspective and maintain a right position. வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் நமக்கு புதிய அர்த்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. நாம் நம்மை சரியான நிலைப்பாடிலே வைத்துக் கொள்ளும் பொழுது, நாம் சரியான கண்ணோட்டத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, வேதாகமத்தின் அடிப்படையில் பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் பெற்றுக்கொள்ளும் பொழுது, வாழ்வின் எதிர்காற்றுகள், தி அட்வர்சிட்டிஸ் ஆஃப் லைஃப், சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், சிக்ஷைகள், டெம்டேஷன்ஸ், ட்ரையல்ஸ், டிஃபிகல்டிஸ், சேசனிங் ஆஃப் காட்,
Some of these things God orchestrates, some of these things God allows. நாலாவது, number 4, it is God's method of purifying our faith. இது நமது விசுவாசத்தை சுத்திகரிக்கும் ஒரு செயல். இது நமது விசுவாசத்தை சுத்திகரிக்கும் ஒரு செயல். 1 பேதுரு 1 அதிகாரம், 1 Peter chapter 1 verse 6 and 7. 1 பேதுரு 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். 6ஆம் வசனம், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். It is God's method of purifying our faith. யாக்கோபு 1:3 வாசிக்கிறோம் விசுவாசத்தின் பரீட்சை என்று. ஆதியாகமம் 22 அதிகாரம் முதல் 12 வசனங்களை படித்து பாருங்கள். Genesis chapter 22 verse 1 to 12. We won't read all the verses. எல்லா வசனத்தையும் நாம் வாசிக்க போவது இல்லை. ஆனால் ஆதியாகமம் 22 அதிகாரம், ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து ஈசாக்கை மோரியா மலையிலே பலிபீடத்திலே கொண்டு வந்து நீ பலியிட வேண்டும் என்று சொன்ன ஒரு வேத பகுதி. அதிலே 12ஆம் வசனம் பாருங்கள். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Abraham passed the test that God had for him. வாழ்க்கையிலே வருகிற சோதனைகள், நாம் எதிர்ப்புகள் வரும் பொழுது, டெஸ்ட்ஸ் வரும் பொழுது நாம் அதில் நிற்போமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் இயேசுனுடைய மலை பிரசங்கத்தில் 24-27 படித்து பாருங்கள். மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கம். கடைசியில அந்த பிரசங்கத்தின் முடிவில் இயேசு இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருங்காற்று பெருமழை எல்லாம் வந்தாலும் அது நிலைத்திருக்கும். இந்த வார்த்தையை கேட்டதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெருங்காற்று எல்லாம் வரும்போது அந்த வீடு இடிந்து ஒன்றுமில்லாமல் போகும். There will come adversities which will prove if our work will last. நம்முடைய கட்டுமான வேலை, நம்முடைய வாழ்க்கை, how we have built our life will be tested, and it will be tested through adversities. Amen. It is God's method of purifying our faith. நம்முடைய விசுவாசத்தை சுத்திகரிக்கிறதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு வழி. 3வது என்னது? இது ஆவிக்குரிய யுத்தத்திற்கான ஒரு அடையாளம். 1வது என்ன சொன்ன? தேவன் நம்மை நேசிக்கிறார், அவருடைய அன்பு வெளிப்படுத்துகிறது. 2வது என்ன சொன்ன? நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்கான ஒரு தருணம். 5வது, நம்பர் 5, it is God's method of equipping. நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு, நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு ஆண்டவருடைய ஒரு அணுகுமுறை. இது தேவன் நம்மை ஆயத்தம் செய்வதற்கான தேவன் அனுப்பிய ஒரு சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது அவர்கள் கையில ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் கவனியுங்கள், செங்கடலை கடக்கும் பொழுது எகிப்தின் இராணுவத்தை ஆண்டவர் அழித்தார். அவர்கள் மரித்து கிடக்கிறதை அக்கறையிலே சென்ற இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு அந்த கரையிலே போனதற்கு பிறகு இவர்கள் மடிந்து கிடக்கிறதை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமத்துல நீங்க 14ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, if you read Exodus chapter 14 verse 30, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அந்த நாட்கள்ல உலகத்தின் தலை சிறந்த ராணுவம் எது தெரியுமா? எகிப்தின் ராணுவம். Egypt had the best army in the then known world, and here is that best army.
who came charging after God's people, completely destroyed by God, and now they are dead and are on the shores of the sea. The Israelites are having a look at them. பார்க்கிறார்கள். நல்ல கவனிங்க. பெஸ்ட் ஆர்மி இவங்க. எல்லா வெப்பன்ஸும் எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் கடந்திருக்கும்ல. இதை அவர்கள் நிச்சயமாக எடுத்திருப்பார்கள், நான் விசுவாசிக்கிறேன். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் பார்த்த பொழுது அந்த இராணுவ தளவாடங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடிய தளவாடங்களை இவர்கள் எடுத்திருப்பார்கள். இப்ப பாருங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல அமலேக்கியர் ரெவிதீமிலே வந்து இஸ்ரவேலை தாக்குவதற்காக வரும் பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, Exodus 17 verse 8 is what I'm reading and verse 9. யாத்திராகமம் 17:8-9. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. Probably they were equipped in Exodus 14 for the Exodus 17 battle. யாத்திராகமம் 17 யுத்தத்திற்காக யாத்திராகமம் 14 தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தினாரோ என்ற எண்ணம் வருகிறது. கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நாங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே போகும் பொழுது தேவன் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார். பட் ஆனா இந்த ஆறுதல் எதற்காக? எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நாங்கள் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. The comfort that God gives you in your time of difficulty is to equip you to comfort others who go through similar difficulties. That is what we read in 2 Corinthians chapter 1 verse 4. திருப்பி வாசிக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எந்த உபத்திரவத்திலேயும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. It is God's method of equipping. இது தேவன் நம்மை ஆயத்தம் செய்வதற்கான ஒரு வழிமுறை. ஆமென். நம்பர் 6, 6ஆவதாக, it helps us to get closer to God. இது நம்மை தேவனிடம் கிட்டி சேர்க்கிறது. Do you know, in difficult times the way we pray is very different from the way we pray during our regular times. Suddenly religion becomes relationship. சில வழக்கமான நேரம் சில ஜெபிக்கிறத பாருங்க, அப்படியே மத சடங்குகளை ஆசரிக்கிறதை போல அப்படியே சில வார்த்தைகளை சொல்லி போகிறதை பார்க்கிறோம். ஆனால் உண்மையான பிரச்சனை வரும் பொழுது அப்பா அப்படின்னு உண்மையா இருதயத்திலிருந்து கூப்பிடுகிறதை நான் எத்தனை முறை பார்த்திருக்கிறேன். Suddenly religion becomes relationship. சடங்குகள் இப்பொழுது உண்மையான சஞ்சலம் வரும் பொழுது வாழ்க்கையில ஆண்டவரை உண்மையாய் நோக்கி கதறுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். சங்கீதம் 23. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதாவது அந்த சங்கீதத்துல ஆரம்பத்துல கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று யாரிடத்திலேயோ பேசுகிறது போல சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை எழுதுகிறான், அந்த பாடலை எழுதுகிறான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். யாரிடத்திலேயோ பேசுகிறதை போல, மூன்றாவது நபரை போல ஆண்டவரை பிரசன்ட் பண்றான். அப்படித்தான் 2ஆம் வசனத்திலும் இருக்கிறது, அப்படித்தான் 3ஆம் வசனத்திலும் இருக்கிறது. ஆண்டவரை பற்றி அவன் பேசுகிறான், மூன்றாவது நபராக வைத்து பேசுகிறான் அந்த சங்கீதத்துல. ஆனா 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் அந்த சங்கீதம் 23, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது யாரிடத்திலோ பேசுகிறது போல பேசிக்கொண்டிருந்த சங்கீதக்காரன் இப்பொழுது தேவனிடத்திலே நேரடியாக பேசுகிறதா
சரியான அந்த இலக்கண நடையை நீங்கள் பார்க்கலாம். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். Suddenly God comes in the second person. Suddenly God is being experienced by the psalmist in a little closer manner. உமது கோலும் உமது தடியும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நெருக்கத்தின் நேரத்தில் தான் தேவனை குறித்த வெளிப்பாடுகள் வருகிறது என்பதை நீங்கள் வேதாகமத்தை படிக்கும் பொழுது கற்றுக்கொள்ளலாம். You will begin to understand that God's revelation comes in difficult times. Every life crisis is accommodated by a divine revelation of God என்று நான் அடிக்கடி சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்க கூடும். Very often I mention this. அடிக்கடி நான் சொல்லுகிறது உண்டு. நெருக்கமான நேரங்கள், வாழ்க்கையில கடினமான நேரங்கள், கிரைசிஸ் டைம்ஸ்ல ஆண்டவருடைய நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு வரும். அதை விட்டுறாதீங்க. ட்ரெஷர் that you can find in darkness, இருளின் பொக்கிஷம் என்று நான் சொல்லுவேன். அந்நாள் என்னை காண்கிற தேவன் என்ற வெளிப்பாடு வீட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்தில் தானே யெகோவா ஈரே என்ற வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு சொந்த மகனை பலிபீடத்தில் வைக்க சொன்ன பொழுதுதானே யெகோவா ராஃபா என்ற வெளிப்பாடு மாறாவின் தண்ணீர் மதுரமாகிற அந்த வேளையில் தானே கர்த்தரன் மெய்ப்பர் என்ற வெளிப்பாடு மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும் பொழுதுதானே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வெளிப்பாடு யோபுவுக்கு வாழ்க்கையிலே நொந்து நூலாக போகும் பொழுதுதானே என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபக்குக் சொல்லுகிறது. அத்திமரம் துளிர் விடாமல் பெரிய ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரே ஆபக்குக்ல, அந்த வேளையில் தானே என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவர் என்று எபிரேய வாலிபர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்பொழுது எரிகிற தீக்குள்ளே போட போகும்போது என் தேவன் விடுவிக்க வல்லவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களை படித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. லவ் ஆஃப் காட் குறித்த ஒரு ரெவலேஷன். கிரைசிஸ் டைம் இன் லைஃப் are powerful times wherein you can receive revelation of God. தேவனுடைய வெளிப்பாடு. ஆகவே வாழ்க்கையிலே பிரச்சனை வழியாய் கடந்து போகும் பொழுது அங்கே அந்த சூழ்நிலையிலே இருக்கிற தேவனை குறித்ததான வெளிப்பாடும் அந்த ட்ரெஷரையும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். 6 காரியங்களை சொன்னேன். Divine wisdom for difficult times. தெளிவில்லாத நேரங்களில் வாழ்க்கையில தெய்வீக ஞானம். இதற்கு நீங்கள் சரியான நிலைப்பாடை முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நேசியுங்கள். அவருடைய நோக்கத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். ரோமர் 8:28. Keep loving Jesus and keep yourself in his purpose. All things will work together for good. பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டோரிஸ். வேதம் முழுவதும் ஏராளமான சம்பவங்கள், ஏராளமான சம்பவங்கள். கடினமான சூழ்நிலை வழியாய் தவறு செய்து போனவர்கள் உண்டு. எந்த தவறும் செய்யாமல் இருந்தவர்கள் போனதும் உண்டு. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் டிஃபிகல்ட் டைம்ஸ்ல வாட் இஸ் டிவைன் விஸ்டம்? தெய்வீக ஞானம் என்ன? வேதம் நமக்கு சொல்லுகிறது என்ன? சில வேளைகளிலே டிஃபிகல்ட் டைம்ஸ் தேவனுடைய அன்பையும் கரிசனையும் அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கலாம், அல்லது நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான தருணமாக இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தமாக அது இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை சுத்திகரிக்கும் ஒரு அனுபவமாக அது இருக்கலாம், அது தேவன் நம்மை அடுத்த நிலைக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேளையாக இருக்கலாம், தேவனிடத்திலேயே கிட்டி சேருகிறதான ஒரு நேரமாக இருக்கலாம். இந்த கடைசி காலத்துல கடினமான நேரங்கள் இருக்கும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன் இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பேசுகிறேன்? இந்த கடினமான சூழ்நிலையிலே சோர்ந்து போகிறது எவ்வளவோ ஈஸி டு கெட் discouraged and disillusioned. நாம் சோர்ந்து போய் நாம் அப்படியே மனசோர்வு அடைந்து ஊக்கமளிப்பு இல்லாமல் பலனற்று நாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வெளிப்பாடு நமக்கு இல்லாவிட்டால், பிரியமானவர்களே, you will face challenges in life if you are
living a godly life. Of course, even when you do something stupid, when you make some wrong choices in life, you will face difficulty like the prodigal son. But ஆனா அந்த மாதிரி நேரத்திலையும் நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து கொள்வதற்கு தேவன் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அந்த தருணத்தை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். But most often times, even when you walk righteously, நீங்கள் நீதியாய் நடக்கும் பொழுதும் உங்களுக்கு சில வேளைகளிலே பிரச்சனைகள் வரலாம். ஆமென். இந்த கடந்த few years we have been going through a very very difficult path in our own personal life and family. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இன்னொன்றை நான் சொல்ல முடியும், இந்த நாட்கள்ல தான் ஊழியத்தினுடைய எல்லைகளும் பெரிதாய் வளருகிறது. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம். இது தேவன் எங்களை சுத்திகரிப்பதற்காக அனுமதிக்கிற ஒரு காரியம். தேவனிடத்திலே கிட்டி சேர்வதற்கு, அவரை குறித்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு. தகப்பன் நேசிக்கிறார், எங்களை சுத்திகரிக்கிறார், புடமிடுகிறார். ஆமேன் என்பதை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமேன். Praise God. Hallelujah. நம்மை சுத்திகரிப்பதற்காக தேவன் சம்டைம்ஸ் இதை அனுமதிப்பார். Divine wisdom for difficult times. தெளிவில்லாத நேரங்களில் தெய்வீக ஞானம். கர்த்தர் இந்த செய்தி மூலம் நம்மோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? Father, we thank you, Lord, for this wonderful Lord time of listening to your word. உம்முடைய வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தெய்வீக ஞானம், divine wisdom for difficult times. Yes, Lord, indeed, it is a difficult time for the body of Christ at large. சரீரமாகிய சபைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு கடினமான நேரம்தான். உண்மையாய் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் இது கடினமான ஒரு நேரம்தான். ஆனால் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள, இந்த வேதாகம கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் வாழ, இந்த வேதாகமத்திலே இருக்கிற தெய்வீக ஞானத்தின் அடிப்படையில் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள சோர்ந்து போகாமல், ஆண்டவரே இப்படிப்பட்ட நேரங்களிலும் உங்களை யாராவது உபத்திரவப்படுத்தினா மகிழ்ந்து களி கூறுங்கள் நீங்க சொன்னீங்களே. Lord, you said, count it all joy when you are persecuted, for great is your reward in heaven. அந்த பெர்ஸ்பெக்டிவ் கூட ஆண்டவரே நித்தியத்தில் எங்களுக்கு பலனை அதிகரிக்கிறதற்காக கூட எங்களுக்கு ஆண்டவரே நீர் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கலாம். எங்களை தாழ்த்துகிறோம். எதிரி ஆண்டவரே எங்களை குறித்து ஆண்டவரே சரியாக புரிந்து கொள்வதற்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று அந்த ராஜா சொன்னாரே, ஆண்டவரே எகிப்தின் ராணுவம் சொன்னார்களே, தேவன் இவர்களோடு கூட இருந்து துணை நின்று நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதை இஸ்ரவேலின் ராணுவம் சாட்சி சொன்னதே, ஆண்டவரை எதிரியை அழிப்பதற்காக, ஆண்டவரை இப்படி பல காரணங்களுக்காக இன்னமும் we can draw more wisdom, more insights, more revelations from all these passages. பிசாசு மூஞ்சில கரி பூசுறதற்காக ஆண்டவரே யோபு சோதிக்கப்பட்டான், அதை நீர் அனுமதித்தீர். ஆண்டவரே இப்படி நாங்கள் பல நிலையில ஆவிக்குரிய வெற்றியை அடைவதற்கு எங்களை அழைக்கிறீர். இந்த கடைசி கால சபையை எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே மேலோட்டமான செய்திகளை ஆண்டவர் அதிகமாக கேட்கிற காலமாக இது இருக்கிறது. Lord, we are hearing superficial sermons and sugar-coated sermons. But Lord, thank you for giving us the solid meat from the word. வசனத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஆரோக்கியமான ஆகாரத்தை எங்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Were you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். For many of you it would have been an encouragement. அநேகருக்கு உங்களுக்கு அது ஒரு உற்சாகமூட்டுகிற வார்த்தையாக இருந்திருக்கும். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. Okay, it's time to bless the Lord with our offering. No pressure, but if you want to be part of it, you're welcome.
பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பாஸ்டர் இயேசுதாஸ் will sing a song. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடல். அப்பொழுது you are encouraged to contribute for the work of the Lord. Amen. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கு இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர், உங்களை தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர், உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், உங்களை பகைக்கிறவர்களுக்கு முன்னால உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். அவரை நோக்கி பாருங்கள், அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, போனதில்லை. சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஒரு தகப்பன் இருக்கிறார், கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிற தகப்பன், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தகப்பன், உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், உங்களுக்கு பலனாயிருக்கிற தகப்பன். ஆமென், ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. இன்னொரு முறை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்றதில்லை. அவர் வந்தா நம்ம லைஃபே டேஸ்ட். வேஸ்ட்னு நினைப்பாங்க எல்லாரும் நம்மளை, ஆனா அவர் வந்துட்டா நம்மளை எல்லாருக்கும் டேஸ்டா மாத்திடுவாரு. அதுதான் இயேசு. அவர் வந்துட்டா போதும். அவர் உங்களை ஒதுக்கி தள்ளாதவர். அவர் கையில வாழ்க்கையை கொடுங்க, உங்க வேஸ்டான வாழ்க்கையை எல்லாருக்கும் டேஸ்டா மாத்திடுவார். ஆமென். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று
நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆண்டவரே, எங்களை ஒதுக்கி தள்ளாத தேவனே, நீர் எவ்வளவு நல்லவரப்பா. யார் எங்களை ஒதுக்கினாலும், யார் எங்களை வெறுத்தாலும், யார் எங்களை உபயோகமற்றவள் ஒதுக்கினாலும் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறவரே, ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவரே, ஐயா பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொள்கிறவரே, ஐயா எங்களை தெரிந்து கொண்டீங்களே, நன்றியப்பா. இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் நீங்க பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறுவார்களாக. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோன் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் ஏசப்பா, உங்களை நம்பினவங்களை கைவிடாத தெய்வமே, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. Praise the Lord. Thank you for joining us in the service. ஆராதனையில் சேர்ந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். See you in the afternoon 3 p.m. for our live Bible study. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். Father, we thank you for today, for the way that you blessed us even in our service today. Watch over us, continue to lead us and guide us. Yes Lord, we go through difficult times. ஆண்டவரே, கடினமான நேரங்கள் வழியா வாழ்க்கையில கடந்து போகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் உம்முடைய கண்ணோட்டத்திலே வாழ்க்கையை பார்க்க எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. May the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet fellowship, communion of the Holy Spirit be our portion now and forevermore. Amen. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. Amen. Praise the Lord. Thank you for joining. God bless you. See you in the afternoon.